வணக்கம். ஓம் நமோ நாராயணா. துலாம் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். துலாம் ராசிக்கு குரு 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு. 10ஆம் இடத்துல குரு வரும்போது துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பேசுகிறோம். அப்போ எந்த மாதிரி ஒரு யோக பலன்கள் துலாம் ராசிக்கு குரு பகவான் கொடுப்பார்? பொதுவாகவே மன்னவன் பொன்னவன்கிறதெல்லாம் குருக்கு மட்டும்தான் சேரும். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குரு 10ஆம் இடத்துக்கு வந்தால் பதவிகள் கிடைக்கும். இப்போ நம்ம ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவானால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகும், தடைகள் எல்லாம் விலகும். இப்படி தோஷமும் தடையும் விலகும் போது குரு பகவானால் நமக்கு திருமணங்கள் நடக்கும். இப்போ சுப விஷயமாகவே வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தாவே சுபகாரியம் நடக்கணும்னாவே குரு தான் மெயின். அது 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை 12 ராசிலையும் குரு பெயர்ச்சி ஆனாலே உங்களுக்கு குருவுடைய யோக பலன்கள் 12 ராசிக்கு செயல்பட ஆரம்பித்தோம். அதான் ஆக்டிவேஷனுங்கிறது. அப்போ அந்த ஆக்டிவேஷனை எப்படி நமக்கு கிரகங்கள் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ வருஷத்துக்கு ஒருக்க குரு பயிற்சி வருது இல்லை. குரு பயிற்சி இப்போ துலாம் ராசியில் 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த குருவால் என்னென்ன ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டே வர்றோம். இந்த மாற்றம் நம்ம பதவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த பதவி கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் நடக்கும்னா இந்த திருமணம் நடக்கும். சார் இப்போ நமக்கு ஒரு பணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா பணம் கிடைக்கும். குரு இப்போ யார் வீட்டில் இருக்கிறான்னா சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுக்குரிய வீட்டில் தான் குரு வர்றாரு. குரு 10ஆம் இடமா அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ குரு பகவானால் சுக்கிரனுக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த பணத்தில் தடை இருந்தால் இப்போ அந்த பணம் வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு சுபகாரியங்கள் நடக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு பணம் பத்தாமல் இருக்குன்னா அப்போ அந்த வீடு வரும். இதெல்லாம் குருவால் ஏற்படும். எதுக்கு சார் இப்போ இந்த மாதிரி நீங்கள் குருவால் எனக்கு இந்த மாதிரி யோகமெல்லாம் வரும் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒருக்க கிரக பயிற்சியை நம்ம எல்லாம் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஆவலை எதிர்பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அந்த குருவை தான் எதிர்பார்ப்பாங்க. குரு பயிற்சி ஆனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறது. குருவால் தான் நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கும். அது உடம்புலையும் சரி, நம்ம ஜாதகத்துலேயும் சரி, ஒவ்வொரு மாற்றத்தை கிரகங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ குருவுக்கு என்ன குருங்கிறது என்ன? மங்களத்தை ஏற்படுத்துறது. திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடக்கிறது, நமக்கு வேலை கிடைக்காமல் இருந்தால் வேலை கிடைக்கிறது, உயர் பதவிகள் கிடைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். இப்போ சுக்கிரன் வீட்டில் வரும்போது சுக்கிரன்கிற கிரகமே ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். பொதுவாக இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த துலாம் ராசிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தும். ஆல்ரெடி அவங்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வரும். இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சுக்கிரன் வீடுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ரெக்ஸூரியாக இருக்கணுங்கிற எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த வசதி வாய்ப்புகள் வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தூண்டுதலாகவே இருந்துகிட்ருக்கும். அப்போ இப்போ ஒரு ரெக்ஸூரியான ஒரு வீடு வாங்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த வீடு வாங்கிறதுக்கு சில தடைகளாக இருந்தால் இப்போ அந்த குரு வரும்போது அந்த வீடு வாங்கிடுவாங்க. அந்த குரு பயிற்சியில் வாங்கிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு குரு மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு. எதனால சொல்கிறோம் அப்படின்னா, குருங்கிற கிரகம் தான் 12 ராசியில் இருக்கக்கூடிய தோஷங்களை சரி பண்ணக்கூடிய இது குரு தான் ஏற்படுத்துகிறாரு. நம்ம உடம்பு ரீதியாக இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம இருக்க ஜாதகத்திலையும் நமக்கு இருக்க தோஷத்தையும் நீக்கிறது குரு பார்வையினாலும் குரு இருக்கிற இடத்தினால தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு தோஷம் சாபம் எல்லாம் விலகுறது. பொதுவாகவே குருவுக்கு மெயினான வேலையே என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்திலையும் சரி, ஒரு பெயர்ச்சிலையும் சரி, எந்த ராசிக்கு போகுதோ, எந்த ராசியிலிருந்து பார்க்குதோ, மற்ற கிரகத்தை பார்க்குதோ, மற்ற ராசியை பார்க்குதோ, அந்த இடமெல்லாம் புனிதமாகும். குருவுடைய பார்வையினால் தோஷம் விலகிறது, சாபம் விலகிறதெல்லாம் குருவுக்கு உடையது. பொன்னவன் மன்னவன் அப்படிங்கிற சொல்கிற வாசகத்துக்கு அப்போ அந்த குரு பார்வையினால் தோஷம் விலகி நம்ம பொன் வாங்கிறது, பொருள் வாங்கிறது, இது எல்லாமே சேர்றதுக்காக தான் குருவோடைய ஆக்டிவேஷன் பாசிட்டிவாக இருக்கிறது. அப்போ அந்த சுக்கிரன் எப்படி பொதுவாக ஜென்ரலாகவே அந்த வீட்டில் குரு இருந்துச்சுன்னா, இப்போ நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற ஒரு போட்டி வரும். அப்போ குருவுக்கு உண்டான போட்டி என்ன அப்படின்னு சொன்னால், தங்கம் வாங்க வைக்கிறது தான் குருவோடைய ஆதிக்கமாக இருக்கும். இப்போ தங்கம் வாங்கலான்ட்டு இருந்தாலும் வாங்கலான்னு ரொம்ப நாள் எய்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தங்கம் வாங்கக்கூடியது வந்துடும். ஆல்ரெடி அவங்க கையில் பணம் இருக்கும்.
ஆனால் வாங்காமையே இருப்பாங்க. சரி இப்போ கம்மியாகும், அடுத்த நாள் கம்மியாகுங்கிற எண்ணத்தில் மைண்டு போய்கிட்டே இருக்கும். இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நகை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்க வைக்கணும். இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து அந்த குரு வந்து ஏற்படுத்துவார். பணம் வந்து நம்ம கையில் இருந்தாலும் அந்த வாங்கக்கூடிய தங்கத்தை வாங்கக்கூடிய ஆற்றலை ஆக்டிவேஷனை வந்து இந்த குரு வந்து ஏற்படுத்துவார். இதெல்லாம் வந்து குருவால் நமக்கு நடக்கிறது. இப்போ நமக்கு வீட்டிலேயே வந்து சுபகாரியம் திருமணம் நடக்காமல் ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருக்குங்க சார், 40 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு திருமணம் நடக்கலைன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் நடக்கும். அப்போ ஒரு இடத்துல இந்த திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. அடுத்து இன்னொன்று என்ன ஆகுன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து கடன் கேட்டிருக்கிறாங்க, எனக்கு என்ன கடன் கிடைக்காமல் இருக்குது சார், எனக்கு எப்போ கடன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடன் கிடைக்கும். இது எல்லாமே இந்த குரு பயிற்சினால் ஆக்டிவேஷன் ஆகும். ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா 12 ராசிலையும் அதோடைய வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதிகப்படியான வைப்ரேஷன் கொடுக்கறது வந்து குரு. ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்க குரு பயிற்சி வர்றதுனால 12 ராசிகளும் அந்த கிரகங்கள் வந்து வரும்போது ஒவ்வொரு ராசியிலையும் அந்த கிரகத்தோடைய ஆக்டிவேஷன் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ பவர்ஃபுல்லுங்கும் போது அந்த ராசியிலையோ அந்த கிரகங்களுடைய ராசியில் இருக்கும்போதோ பார்வையில் இருக்கும்போதோ அந்த இடம் வந்து புனிதமாகும். அது வந்து அதோட வைப்ரேஷனை வந்து உடம்புல ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உடம்புல வந்து நமக்கு என்னென்ன பிணிப்பீடைகள் இருந்தாலும் விலகக்கூடிய வாய்ப்பும், என்ன நோய்கள் இருந்தாலும் விலகக்கூடிய வாய்ப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குருவுக்கு உடம்புல வந்து நம்ம மூளையை குறிக்கக்கூடிய இடம் தான் குரு. அப்போ நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த குரு தான். அப்போ அந்த இடத்த ஆக்டிவேட்டி பண்ணும். இப்போ நம்ம இவ்வளோ நாள் வந்து யோசிக்காமல் இருந்திருந்தாலும் இப்போ அந்த யோசிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துறது வந்து குரு. அப்போ குருவுடைய பார்வை, அந்த குருவுடைய பார்வையும் குரு இருக்கிற இடமும் நல்லபடியாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலங்கள் வந்து உருவாகிறதுக்கு இந்த குரு பயிற்சி காலமாக நம்ம பார்க்குறோம். இப்படியெல்லாம் குருவால் நிறைய நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு காலேஜில் சீட்டு வேணும்னு நினைக்கிறோம், நமக்கு அந்த சீட்டு இப்போ நமக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம் இல்லைங்களா, போகும்போது கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த இடம் வாங்குவோம், இடம் வாங்கி வீடு கட்டுவோம். இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ லோன் கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, கடன் லோன் கிடைக்கும். இந்த மாதிரி பணங்கள் சேரக்கூடிய இடமாவே வரும். இந்த மாதிரி எல்லாம் இந்த குரு வந்து 12 ராசிக்குமே ஏற்படுத்திடும். ஆனால் ஜாதக ரீதியாகவும் பொதுவாக ஜென்ரலாக என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது, பெயர்ச்சியில் ஒரு மாதிரியாக இருக்குது, இதுக்கு எப்படி ஒத்து வரும்னா, நம்ம ஜாதகத்தில் சில நேரத்தில் வந்து ஆக்டிவேஷன் இல்லாமல் இருந்தாலும், குருவுடைய ஆக்டிவேஷன் நமக்கு இல்லாமல் நெகட்டிவாக இருந்தாலும், இந்த குரு பயிற்சி வந்து 12 ராசிக்கும் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் தான் கொடுக்கும். அந்த குருக்கு மட்டும்தான் அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷனுங்கிறத வந்து குரு பார்வை, குரு திசை, குரு புத்தியில் வந்து அதோடைய ஆக்டிவேஷனை கொடுக்கும். மற்ற கிரகங்களை காட்டிலும் குருக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது குருவுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ ஒவ்வொரு ராசியிலையும் இந்த மாதிரி இப்போ வருஷத்துக்கு ஒருக்க வரும்போது அந்த ராசியில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் விலகிடும். அதுக்காக தான் நம்ம குரு பயிற்சியவே பார்க்குறோம். நம்ம ஜாதகத்திலேயே இயங்காமல் இருந்தாலும் இந்த பிளானட்டு ஆக்டிவிட்டி ஆகிரும். ஆக்டிவேஷனுங்கிறதுனா இந்த ஒவ்வொரு கிரகமும் வருஷத்துக்கு ஒரு ஆக்டிவேஷன் ஆகுது. குரு வந்து வருஷத்துக்கு ஒரு ஆக்டிவேஷன் ஆகுது. சனி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு ஆக்டிவேஷன் ஆகுது. ராகு கேது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு ஆக்டிவேஷன் ஆகுது. இந்த ஆக்டிவேஷன்லாம் எதுக்கு ஆகுதுன்னா, நமக்கு அந்தந்த ராசியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் நம்ம உடம்புல இயங்குறதுக்காகவும் நம்ம ராசியில் இயங்குறதுக்காகத்தான் அந்த பாசிட்டிவாகவே வருது இந்த பிளானட்டு. அப்போ நம்ம ஜாதகமே சரியில்லாமல் இருந்தால் கூட, இப்போ எனக்கு ஜாதகமே சரியில்லை, எனக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னே தெரியலனாலும் இந்த பெயர்ச்சி மூலம் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த குருங்கிற பிளானட்டு. குருவை வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம அதுக்கு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா, சார் எனக்கு குருவோட ஆக்டிவேஷன் வந்து இப்போ நான் குரு பயிற்சி ஆயிடுச்சு, அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா, குரு ஆக்டிவேஷன் ஆலங்குடி சென்று குருஸ்தலத்தில் போய் ஆலங்குடியில் போய் குருவை ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணி அந்த குருவை வழிபாடு விடணும். குருவே வணங்கின இடமான திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் அங்கே ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த குருவோட ஃபுல் ஆக்டிவேஷன் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் என் மனசுலையும் சரி எண்ணத்துலையும் சரி ஒரு வேலைக்கும் சரி நீங்கள் போராடிக்கிட்டே இருப்பீங்க இல்லைங்களா, அந்த போராட்டத்துக்கெலாம் ஒரு விடிவு காலமாக வரும். அதுக்காக தான் குரு
குரு பகவானை வந்து குரு கிரகத்தை வந்து நம்ம குரு பெயர்ச்சி காலத்தில் வணங்கும் போது நமக்குடைய பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் அதிகமாகுது. எதுக்காக அந்த குரு பெயர்ச்சி காலத்தில் வந்து இவ்வளோ பேர் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால், மற்ற நாளில் போகிறத காட்டிலும் பெயர்ச்சி காலத்தில் ஏன் அங்கே போகிறாங்கன்னா அதோடைய வைப்ரேஷனை வந்து அதிகப்படியான நாள் அங்கே இருக்கும். அந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய நாள்லேருந்து ஒரு 15 நாள் டைம். அந்த 15 நாளாக அந்த கிரகத்தோட ஆக்டிவேஷன் பவர் வந்து ஃபுல் பாசிட்டிவாக இருக்கும். அதோடைய ரேஸ் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அந்த குரு பெயர்ச்சி காலத்தில் வந்து அந்த மக்கள் வந்து அதிகமாக அங்கே கூடுறதுக்கு காரணம் வந்து அதுதான். இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு திருவிழா கொண்டாடுறோம் இல்லைங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும். அப்போ நம்ம ஒரு திருவிழா ஊரில் கொண்டாடுறோம்னா எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறோம். அப்போ நம்ம எங்கெங்கோ இருந்து போகிறோம் இல்லைங்களா, அப்போ எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி நம்ம நம்ம திருவிழாவுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ராசிலையும் அந்த ஹாப்பினஸை கொண்டு வர்றதுக்காகத்தான் அந்த குரு கிரகத்தோடைய குரு பெயர்ச்சி பலன் மூலம் நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கறது. அப்போ குருவால் நமக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மை தான் நடக்கும், தீமை நடக்காது. குருவை வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் பெருகிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு குரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. எப்பயுமே கிரகங்களுடைய தான் அந்த தெய்வ சக்தி வந்து நம்மளை இயக்கும். உடம்புலையே வந்து கிரகங்களுடையது லெஃப்ட் வந்து கிரகங்களுடைய பாசிட்டிவாகவும் ரைட்டு வந்து சாபங்களுடைய பாசிட்டிவாகவும் உடம்புல இயங்கும். அப்போ இது ஜாதகத்திலையும் இயங்கும். அப்போ இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் நமக்கு நடக்க நம்ம வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாமே குரு பெயர்ச்சி தான் காரணம். இப்போ நம்ம சொல்லி குரு கிரகத்தை பற்றி நம்ம சொல்லும்போது இன்னும் நிறைய அடுத்தடுத்து பெயர்ச்சி மூலமோ ராசி மூலமோ என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டே வருங்க. என்ன கிரகம் எந்த இடத்துல வந்து நெகட்டிவாக இருக்குது. இப்போ ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம குரு பெயர்ச்சி பார்த்துட்டேங்க சார், குரு பெயர்ச்சியில் ஒரு மாற்றங்கள் வரலாம்னு இருக்கிறேங்க சார், இன்னும் எனக்கு மாறல. அப்போ அந்த இதே குரு வந்து நம்ம ஜாதகத்தை எடுத்திங்கன்னா, நம்ம பிறப்பு ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் கூடி இருக்கும், இல்லை செவ்வாய் குரு கூடி இருக்கும். இந்த இடத்துகளில் வந்து அந்த கிரகங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ குரு பாசிட்டிவாக இருக்கிறனால வருஷத்துக்கு ஒருக்க நம்ம 12 ராசிக்கும் பாசிட்டிவ் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு கிரகமும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இப்படி 9 கிரகங்களும் ஜாதகத்தில் ஒன்று கூடி இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்கும் இல்லைங்களா, சூரியன் பக்கத்தில் சந்திரன், சந்திரன் பக்கத்தில் குரு, இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு கட்டத்தில் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும்போது அந்த கிரகங்கள் வந்து பாசிட்டிவ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஜாதக பலன்கள் கொடுக்காமல் இருக்கும். அப்படி ஜாதக பலன் கொடுக்காமல் இருக்கிறனால தான் நம்ம ஜாதகத்தை பார்த்து நமக்கு நன்மை நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். அதுக்காக நமக்கு சப்போஸ் நமக்கு இந்த குறிப்பெயர்ச்சி மூலமாக ஒரு பலன்கள் நமக்கு சரியாக அமையலினாலும் நம்ம சுய ஜாதகத்தில் வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ஆக்டிவேஷன் பண்ணும்போது எப்பையும் போல் குரு பெயர்ச்சி மாதிரியே நமக்கு மற்ற கிரகங்களுடைய பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்க தடைகள் விலகி தோஷங்களை விலகி அடுத்தடுத்த வாழ்க்கையில் வந்து மேலே முன்னேற்றமான வாழ்க்கைக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன மெயினாக பார்க்கணுன்னா நமக்கான தடைகள் இருக்காங்கிறத பார்த்துட்டோம்னாவே வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகிடும். நம்ம வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு 9 கிரகங்களுடைய யோக பலன்கள் கண்டிப்பாக வேணும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேறானா கிரகத்துடைய யோக பலன் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு வந்து கிரகங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். அந்த கிரக சப்போர்ட்டை நம்ம ஆக்டிவேஷன் பண்ண முடியும். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு கிரகத்தை பற்றி நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தை பற்றி எந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.